வணக்கம். தாமரை செல்வன் வயசு 25. அந்த பையனுக்கு வயசு வீமுனரில் கீழே தெருவுன்னு இங்கே இருக்குது. அந்த தெருவில் வசித்து வருகிறான். அந்த பையனுக்கு கல்யாணம் ஆகி ஒரு ஆண்டு காலம் கூட இன்னும் நிறைவடையலை. அதுக்குள்ள பட்ட பகலில் ஒரு 8:40 அந்த டைமில் ஒரு 6 பேர் சேர்ந்த கும்பல் விரட்டி 4-5 பேர் பக்கம் விரட்டி முதல்ல நான் நிற்கிற இடத்துக்கிட்ட தான் வெட்டியிருக்காங்க. 2வது வெட்டினது ஒரு போலீஸ் கோட்ரஸ். இது வரைக்கும் இந்தியாவிலேயே எங்கேயுமே இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததில்லை. அதுவும் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் இங்க இருக்கிறார். எந்த அளவுக்கு சட்டம் சீர்கெட்டு போயிருக்குன்னு பாருங்க. ஒரு முதலமைச்சர் இந்த நாட்டுல இன்னைக்கு திருச்சியில இருக்கிறப்ப இது மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. இந்தியாவிலேயே வேற எந்த ஒரு போலீஸ் கோட்டரஸ்லயும் ஒரு போலீஸ்காரோட வீட்டுல சென்று ஒரு நபரை வெட்டி தீர்த்தது இல்லை. ஆனா தமிழ்நாட்டுல தான் இது மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. 2வது தமிழ்நாட்டுல இன்னைக்கு முதலமைச்சர் இங்க இருக்கிறார். தமிழக முதலமைச்சர் இருக்கும் போதே விரட்டி கொடூரமான முறையில ஒரு காவல்துறையோட வீட்டுல அவங்க பிள்ளைங்களையும் போய் பார்த்தோம். அவங்களால சகிப்புத்தன்மை இல்லாத அளவுக்கு முறையான இதுல இருந்தாங்க. அதனால இதுக்கு உடனடியாக ஒரு நபரை பிடிச்சிருக்காங்க. இது போன்ற திரும்பவும் நடக்காம இந்த அரசு நடவடிக்கை எடுக்கும்படி பாரதிய ஜனதா கட்சி சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். நீ என்ன